வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். காரைக்காலை போன்று புதுவையிலும் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவங்கப்படும். சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம். பலூன்களை பறக்கவிட்டு கிறிஸ்துவர்கள் ஆரவாரம். மகான் அரவிந்தர் பிறந்த தினம் இன்று. ஆசிரமத்தில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு மாநில பக்தர்கள் திரளாக பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் துவங்கப்படும் என்று சுதந்திர தின விழா உரையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை உப்பளத்தில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி, விவசாய தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்க விவசாய நலசங்கம் ஏற்படுத்தப்பட்டு 35,242 பேர் பயனடைந்து வருவதாகவும், மீனவர்களுக்கான ஓய்வூதியம் அடுத்த மாதம் 1,150 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். பள்ளி செல்லும் குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் சிறப்பு பள்ளி சுகாதார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற முதல்வர் ரங்கசாமி, காரைக்காலை போன்று புதுவையிலும் 108 ஆம்புலன்ஸ் விரைவில் துவங்கப்படும் என்றும், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக அம்பேத்கர் கல்வி உதவி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது என்றார். மாநில உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் வாயிலாக பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு கட்டுமான பணிகளை அரசு மேற்கொள்வதுடன் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது என்றார். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவினையொட்டி நடைபெற்ற திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் துவங்கியது. நவ நாட்களில் தினமும் திருப்பலி, மறையுரை, சிறிய தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிர் போன்றவை நடைபெற்று வந்தன. இந்நிலையில் ஆண்டு பெருவிழா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலிக்கு பின்னர் பிற்பகலில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக மாலையில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் மகான் அரவிந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பக்தர்கள் தரிசனத்திற்காக அவர் பயன்படுத்திய அறை திறக்கப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் மகான் அரவிந்தரின் 139வது பிறந்த தினம் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை முதல் மாலை வரை கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பக்தர்கள் தரிசனத்திற்காக மகான் அரவிந்தர் பயன்படுத்திய அறை காலையில் இருந்து மாலை வரை திறந்து வைக்கப்பட்டது. இதனை பார்வையிடவும் கூட்டு தியானத்திலும் பங்கேற்கவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். புதுவை உப்பளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி சிறப்பாக பணியாற்றிய போலீசார் மற்றும் NCC மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இந்திய சுதந்திர தின விழா திங்கட்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அவர் சிறப்பாக பணியாற்றிய போலீசார், தீயணைப்பு படையினர், NSS மற்றும் NCC மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து போலீசார், ஊர்காவல் படையினர், தீயணைப்பு துறையினர், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், செல்வம், அங்காளன், தலைமை செயலர் சத்தியவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ரஞ்சித் வந்துக்கிறாரு. தொடர்ந்து ஊர்காவல் படை பிரிவு ஆண்கள் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தேசிய மாணவர் படையின் முதல்நிலை கடற்படை பிரிவு பெண்கள் அவர்களை தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதல்நிலை பெண்கள் அடுத்து தேசிய மாணவர் படையின் அடுத்து தேசிய மாணவர் படையின் இளநிலை பெண்கள் தொடர்கிறார்கள் சாரணியர்கள் அவர்களை தொடர்ந்து சாரணியர்கள் அவர்களை தொடர்ந்து சிறுவர் சாலை போக்குவரத்து அணி அவர்களை தொடர்ந்து சிறுநீர் சாலை போக்குவரத்து அணி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் சபாபதி கல்யாணம் ஏடிஎம்கேல வந்து பெரியசாமி தான் வந்தது. டிஎம்கேல வந்து ஜேஜிஎஸ் லைனில் வர மாதிரி அவர்களை தொடர்ந்து வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அவர்களை தொடர்ந்து சின்னாகா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்
आचार्य शिक्षा मंदिर आंगन तैयार அவர்களை தொடர்ந்து பெட்டி செமினார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அவர்களை தொடர்ந்து புனித பேட்ரிக் மெண்டிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் அணிவகுப்பில் அவர்களை தொடர்ந்து விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அடிமைங்க வராங்கப்பா. அவர்களை தொடர்ந்து அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ரெக்கார்டிங் ஓடுங்க. ரெக்கார்டிங் ஓடுங்க. அணிவகுப்பில் அடுத்து வருகிறார்கள் புனித சூசியப்பர் கிளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் சுரேஷ் அவர்களை தொடர்ந்து புனித பேட்ரிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் சுரேஷ் அணிவகுப்பில் அவர்களை தொடர்ந்து வருபவர்கள் புனித பிரான்சிஸ் டி அசிசி பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவியர் எத்தின ஆடாங்க. அணிவகுப்பில் அடுத்து சம்பூர்ணா வித்யாசம் பள்ளி மாணவியர் அணிவகுப்பில் நிறைவாக ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் மாணவியர் தமிழ்நாட்டு அணியில் சிறந்து ஆசியா கலைக்குழு போன அப்படியே நந்தப்படு கர்நாடக மாநில கலைக்குழுக்களின் அணிவகுப்பை தொடர்ந்து வருபவர்கள் மத்திய பிரதேச மாநில வாசல் அடிக்கிறான். தொடர்ந்து அணிவகுப்பு வருபவர்கள் ஹரியானா மாநில கலைக்குழுவினர் ஹரியானா மாநில கலைக்குழுவிற்கு அடுத்ததாக அணிவகுப்பு வருபவர்கள் மணிப்பூர் மாநில கலைக்குழுவினர் தோந்து போயிட்டானுங்களா? கமான் கமான் கமான், அவங்க ஏதோ பண்றாங்க. கமான் கமான் கமான்.
जल्दी करो। மணிப்பூர் மாநில கலைக்குழுவினரை தொடர்ந்து அணிவகுப்பு. புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட வருடாந்திர போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு செயலர் ராஜு யதுவன்ஷி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் கிளப்பின் 4வது வருடாந்திர போட்டிகள் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் நடைபெற்றது. இதனையொட்டி கருவடிக்குப்பம் ஜிப் விளையாட்டு மைதானத்தில் பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. கிளப்பின் தலைவர் சிவகுமார் வரவேற்புரையாற்ற பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம், செயலாளர் செல்வம், மூத்த துணைத் தலைவர் GSR பிரசாத் ராவ், ஜிப் உரிமையாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு செயலாளர் ராஜு யதுவன்ஷி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் சீனாவில் நடைபெற இருக்கும் சர்வதேச போட்டியில் பங்கேற்க இருக்கும் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் பிரதீப் குமார், தேசிய அளவில் பதக்கம் பெற்ற தினேஷ்குமார், விஸ்விதா, தீபக் ஆகியோரை பாராட்டி கௌரவப்படுத்தினார். இதேபோன்று அகில இந்திய ஸ்பீடு பிரிவில் பதக்கம் பெற்ற சத்யன், ஹரிபிரசாத், பிரசன்னகுமார், இதற்கு உறுதுணையாக இருந்த பவன்குமார் அகுலா, கிளப்பின் செயலரும் கோச்சுமான தாமஸ், உடற்பயிற்சி கோச் பால் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். நீதிமன்றம் வர இருந்த ஆயுள் கைதியை கொலை செய்ய திட்டமிட்ட கும்பல் கைது. வெடிகுண்டுகள், ஆயுதங்கள் பறிமுதல். இந்தியாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தினால் உலக மக்கள் ஈர்க்கப்படுகின்றனர். துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பெருமிதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. IOP, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி.
ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்திய சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி ராமசாமி தேசிய கொடியை ஏற்றி வைக்க இதில் வழக்கறிஞர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள மத்திய கலால் துறை மற்றும் சேவை வரிக்கான அலுவலகத்தில் சுதந்திர தின விழா இன்று காலை கொண்டாடப்பட்டது. இதில் கூடுதல் ஆணையர் ஹோலி முகே தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். அப்போது கலால் துறை ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதேபோல் புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. இவ்விழாவில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் சிறந்த காவல் நிலையமாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு விருது வழங்கப்பட்டதையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பாராட்டு தெரிவித்தார். புதுவையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறந்த காவல் நிலையமாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தலைமை செயலரின் விருது வழங்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆய்வாளர் ரகுநாயகம்,
துணை ஆய்வாளர்கள் செந்தில்குமார், பவித்ரன், நாகமணி, முத்துசாமி, உதவி துணை ஆய்வாளர்கள் தமிழரசன், திருமுருகன் மற்றும் தலைமை காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜராக வரும் ஆயுள் கைதியை கொலை செய்ய திட்டமிட்ட ரவுடிகளை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை முதலியார்பேட்டையை சேர்ந்த சுபுவின் மகன் ஜெயக்குமார் கடந்த 2002ஆம் ஆண்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஜெகன் சிறையில் இருந்தபடி பல்வேறு கொலை சம்பவங்களை அரங்கேற்றியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக காரைக்கால் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஒரு சில தினங்களுக்குள் வழக்கு விசாரணைக்காக புதுவை நீதிமன்றம் வரும் ஜெகனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த கும்பல் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு கட்டிடத்தில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் கருவடிக்குப்பம் ஜனார்த்தனன், மாறன், சுகுமார், உருளையன்பேட்டை பெரியார் நகர் ஜோசப், இந்திரா நகரை சேர்ந்த ஸ்ரீதர் ஆகியோரை கைது செய்தனர். அங்கு சோதனையிட்ட போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் இருந்ததால் அவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வெடிகுண்டுகளுடன் தப்பி ஓடிய சுரேஷ், பச்சையப்பன் ஆகியோரை தேடி வருகின்றனர். புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இந்திய சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை சட்டசபையில் இந்திய சுதந்திர தின விழா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்தார். முன்னதாக அவர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், கந்தசாமி, நமச்சிவாயம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவினையொட்டி தலைவர்களின் படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர் பாலன் மற்றும் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவினையொட்டி தலைவர்களின் படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கிளை மேலாளர் காளிமுத்து தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இதில் பண்டக காப்பாளர்கள், மூத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் புதுவை களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலை கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் ராமசாமி தேசிய கொடியேற்றி கட்டுரை மற்றும் கவிதை போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் அருளரசி மற்றும் சவுந்தரவல்லி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியில் மத்திய அரிமா சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதற்கு டாக்டர் நல்லாம் வெங்கட் ராமையா தலைமை தாங்க மத்திய அரிமா சங்க தலைவர் சாரங்கபாணி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ண சிங், பள்ளியின் தாளாளர் கணேசன் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் பங்கேற்க கடந்த பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தர் இல்லம், விக்டோரியா நகர் தொழிலதிபர் தன்முக சுந்தரம் கொடியேற்றி வைத்து சிறுவர்களுக்கு ஆடையும் இனிப்பும் வழங்கினார். ஓய்வு பெற்ற ஜிப்மர் அதிகாரி திரு SK தண்டபாணி, விவேகானந்தர் இல்ல நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். உலகம் முழுவதும் வாழும் மக்கள் இந்தியாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்படுகின்றனர் என்று ஆளுநர் இக்பால் சிங் பெருமிதம் தெரிவித்தார். புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் புதுவை கலை விழாவின் துவக்க நிகழ்ச்சி கடற்கரை காந்தி திடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இயக்குநர் சந்தான கிருஷ்ணன் வரவேற்புரையாற்ற ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் முரசு கொட்டி விழாவினை துவக்கி வைத்தனர். விழாவில் பேசிய ஆளுநர் இக்பால் சிங், இந்தியர்களின் வாழ்வில் கலை, கலாச்சாரம் போன்றவை முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாகவும் உலகம் முழுவதும் வாழும் மக்கள் இந்தியாவின் கலை கலாச்சாரத்தினால் ஈர்க்கப்படுகின்றனர் என்றார்.
நவரசங்களை உள்ளடக்கிய கலையானது இயல், இசை, நாடகம் என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது என்ற ஆளுநர், பரதம், கதகளி, குச்சிப்புடி போன்றவை இந்தியர்களின் பழைய நாட்டிய கலையாக உள்ளதென்றும் இந்த கலை விழா கிராமிய கலைஞர்களின் திறனை உலகுக்கு வெளிப்படுத்தும் தளமாக விளங்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பழம்பெரும் கலைகளை பாதுகாப்பது நமது கடமை என்றும் சுற்றுலாவை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்டுள்ளோம் என்றார். விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவையின் பல்வேறு மைதானங்களில் கடந்த 8 வாரங்களாக நடைபெற்ற ராஜீவ்காந்தி நினைவு கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் விக்டரி அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் டைமண்ட் ப்ளூ அணியை வீழ்த்தி வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கல்யாண சுந்தரம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 18ஆம் தேதி துவங்க இருப்பதையொட்டி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது. புதுவை சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்று முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னதாக ஆளுநர் இக்பால் சிங் உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்நிலையில் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டியவை குறித்து விவாதிக்க அமைச்சரவை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தலைமை செயலர் சத்யவதி, அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காரைக்காலை போன்று புதுவையிலும் 108 ஆம்புலன்ஸ் சேவை துவங்கப்படும். சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம். பலூன்களை பறக்கவிட்டு கிறிஸ்துவர்கள் ஆரவாரம். மகான் அரவிந்தர் பிறந்த தினம் இன்று. ஆசிரமத்தில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு மாநில பக்தர்கள் திரளாக பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.